பொதுவாகவே ப்ரெக்னன்சினா 10 months அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம 3 ட்ரைமஸ்டராக பிரித்து அந்த மதரோட கேர், பேபியோட கேரை ஃபாலோ பண்ணி நம்ம டெலிவரிக்கு அசிஸ்ட் பண்ணுறோம். இது தவிர ப்ரெக்னன்சி டெலிவரி முடிஞ்ச பிறகு ஒரு 12 weeks பீரியட் இருக்குது, நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேர் கொடுக்க வேண்டியது. இதுதான் நம்ம 4th ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4th ட்ரைமஸ்டர் ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த ஃபாலோயிங் டெலிவரி இந்த மதருக்கு பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். பேபிக்கும் லாக்டேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பேட்டர்னில் பேபி வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்கும் அந்த டைம் வந்து ரொம்பவே கேர் தேவைப்படுது. மதர் சைடில் நம்ம என்னெல்லாம் கேர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி ஏற்படக்கூடிய ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ், ஏதாவது ப்ளீடிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிரெஸ்ட் பெயினாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து ப்ரெஷர், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சில மெடிகேஷன்ஸ் சேஞ்ச் வந்து ஆஃப்டர் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டைமில் கொடுக்குற கேரை தான் நம்ம இந்த 4th ட்ரைமஸ்டர் கேரில் நம்ம கொண்டு வரோம். பேபி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, பேபிக்கு ஃபீடிங் சப்போர்ட் சில பேருக்கு வந்து ஒரு 2 to 3 days ஆகும் ஃபீடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ பிரெஸ்ட் மில்கோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்குறோம். மதருக்கு வந்து கான்ட்ரசெப்ஷன், அதாவது கருத்தடை முறைகள் பற்றி நம்ம அந்த நேரத்தில் திருப்பியும் ஒரு தடவை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். பேபிக்கு வந்து வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இப்படிலாம் கேர் பண்ணுறதுக்கு தான் இந்த 4th ட்ரைமஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 4th ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட் 6 weeksை வந்து நம்ம பியூர் பெரியம்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் தான் பிறப்புறுப்புகள் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் ஏற்பட்டு ப்ரீ ப்ரெக்னென்ட் ஸ்டேஜை வந்து அதே சைஸை வந்து ரீகெயின் ஆகுது. அந்த டைமில் யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ஆக்சிடோசின்ற ஹார்மோன் ரிலீஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சைஸ் குறைய ஆரம்பிக்குது. ப்ளஸ் மில்க் எஜெக்ஷனும் அதிகமாக ஏற்படுது. அதிக ஃபீவரோ இல்லைன்னா ஒரு அன்ஹெல்தி டிஸ்சார்ஜ், அதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்படும் போது இதை வந்து நம்ம இன்ஃபெக்ஷனாக இருக்குமோன்னு பார்க்குறோம். இதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். லோக்கியான்னு ஒரு டிஸ்சார்ஜ் ஏற்படுது, அதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் டெலிவரி. இது ஹெல்த்தியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதில் வந்து ஏதோ துர்நாற்றமோ இல்லை இன்ஃபெக்ஷனோ ஏற்பட்டால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில பேருக்கு அந்த நஞ்சு குடியில் சில பிட்ஸு உள்ளேயே இருந்துச்சுன்னா அதிக ப்ளீடிங் ஆஃப்டர் டெலிவரி ஏற்படலாம். இதை தான் நம்ம பிபிஹெச்னு சொல்லலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா சில அபாய காம்ப்ளிகேஷன்ஸ் மதருக்கு வரலாம். ஸோ மதருக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து யூட்ரஸில் ஏற்படுது, சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, இந்த கர்ப்பப்பை விரிவு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இது மட்டும் இல்லை, அது சைடில் அட்டாச் ஆகிருக்க லிகமெண்ட்ஸும் ப்ரெக்னன்சி டைமில் வீக்கம் போட்டிருக்கும், அதுவும் நார்மலைஸ் ஆகுது. இது தவிர வயிறு பகுதியில் யூட்ரஸ்னால் ஏற்படக்கூடிய விரிவுனால் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸ்ட்ரையா கிராவிடேரம் சொல்லி அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ரப்சர் ஆனக்கூடிய மாற்றம். இது எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகி வரும். இது தவிர யூரினரி ட்ராக்ட், சிறுநீரக பாதையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, இதுவும் நார்மலாகி வருது. பிரெஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். ஏன்னா அதில் தான் அந்த மில்க் செக்ரிஷன் அதிகமாக ஏற்பட்டு அந்த பேபியோட க்ரோத் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த பிரெஸ்ட் ஃபீடிங் பை த உமன். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து முதல் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம முதற் பாலை வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்கிறோம். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு லாபியூல்ஸ் ஆஃப் பிரெஸ்ட்டும் வந்து என்லார்ஜ் ஆகுது, பிரெஸ்ட் டிஷ்யூவும் ஹைப்பர் பிளேசியா ஆகுது. இது எல்லாமே அந்த ஃபீடிங் பேட்டர்னுக்கு வந்து அந்த பாடியில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. ஸோ அந்த பேபியை நம்ம இந்த ஃபீடிங் பேட்டர்னுக்கு ப்ராப்பராக என்கேஜ் பண்ணுறதுக்கும் இனிஷியலாக ஒரு 1 to 2 days வேணால் நம்ம தேவைப்பட்டால் ஆர்டிஃபிஷியல் ஃபீட் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு முதல்லையே தாய்ப்பால் வந்துச்சுன்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குறது ரொம்பவே பேபிக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து அந்த மதரை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த 12 weeks ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அவங்க சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதோட டோசேஜ் வந்து ஆஃப்டர் டெலிவரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் இருந்திருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், சில பேருக்கு வெட்டு நோய் கூட வரும், வலிப்பு நோய் கூட வரும். ஸோ இந்த டோசேஜ் கரெக்ஷன் எல்லாமே அந்த 4th ட்ரைமஸ்டரில் தான் நம்ம வந்து டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம். மகப்பேறு மருத்துவர் மட்டுமல்லாமல் அந்தந்த துறை சார்ந்த மருத்துவர் ஆலோசனை பெற்று ஃபாலோ அப் பண்ணுறது அவங்களோட ஹெல்த் ரீகெயின் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெலிவரி ஆன பெண்கள் அவங்களோட நார்மல் ரொட்டீன் வாழ்க்கை முறைக்கு திரும்ப வர்றதுக்கு இந்த 4th ட்ரைமஸ்டர் கேர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்குது.